மழைத்துளிகள் ஜன்னல் கண்ணாடியில் மோதி சிதறுவதைப் போல மேகலாவின் நெஞ்சிலும் துயரங்கள் நொடிக்கு நொடி சிதறிக் கொண்டிருந்தன. திருமணமான 5 ஆண்டுகளில் அவள் கேட்ட நிந்தனைகளும் அனுபவித்த அவமானங்களும் கொஞ்ச நஞ்சமல்ல. குழந்தை பெக்க முடியாத பொம்பளை இந்த வீட்டுக்கு எதுக்கு? என் மகனுக்கு வேற இடத்துல நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். மரியாதையா வாசலை விட்டு வெளியேறு. மாமியாரின் அந்த வார்த்தைகள் மேகலாவின் காதுகளில் இப்போதும் இடி போல முழங்கிக் கொண்டிருந்தன. தன் கணவன் கையை பிடித்து ஏங்கிய விழிகளுடன் நின்றபோது அவன் தலை குனிந்து நின்றானே தவிர ஒரு வார்த்தை கூட ஆதரவாக பேசவில்லை. கணவனின் அந்த மௌனம் அவளின் நம்பிக்கையை முற்றிலும் நொறுக்கிவிட்டது. வெறும் ஒரு சிறிய துணிப்பையையும் மனது நிறைய காயங்களையும் சுமந்து கொண்டு சொந்த ஊரிலிருந்து சென்னை நகரை நோக்கி வந்தடைந்தாள் மேகலா. வறுமை ஒரு புறம், அனாதையாக நிற்கிறோம் என்ற பயம் மறுபுறம். எப்படியாவது சொந்த காலில் நிற்க வேண்டும் என்ற உறுதியோடு ஒரு தனியார் நிறுவனத்தில் வரவேற்பாளராக சிறிய வேலை தேடிக்கொண்டாள். தன் சொற்ப வருமானத்திற்கு ஏற்ப நகரின் ஒதுக்குப்புறமான ஓர் அபார்ட்மெண்ட்டில் சிறிய ஒற்றை அறை வீட்டை குறைந்த வாடகைக்கு எடுத்தாள். மேகலா குடியிருந்த வீட்டிற்கு நேர் எதிர் வீட்டில் ஒரு குடும்பம் வசித்து வந்தது. கணவன் அரவிந்த் மற்றும் மனைவி திவ்யா இருவருமே கார்ப்பரேட் நிறுவனங்களில் உயர் பதவியில் வேலை பார்ப்பவர்கள். காலை 7 மணிக்கே பரபரப்பாக கிளம்பி சென்றுவிட்டு இரவு 8 மணிக்கு மேல்தான் வீடு திரும்புவார்கள். அவர்களுக்கு ரியா என்ற 4 வயது பெண் குழந்தை இருந்தது. குழந்தையை பார்த்து கொள்ள செல்வி என்ற வேலைக்காரி நியமிக்கப்பட்டிருந்தாள். மேகலா தினமும் வேலைக்கு கிளம்பும்போதும் மாலையில் திரும்பும்போதும் அந்த எதிர் வீட்டை கவனிப்பாள். செல்வி எப்போதும் தன் தொலைபேசியில் வீடியோக்கள் பார்ப்பதிலேயே மூழ்கியிருப்பாள். சிறுமி ரியா பசியாலும் தனிமையாலும் அழுவதை செல்வி பொருட்படுத்தவே மாட்டாள். சத்தான உணவை கொடுக்காமல் குழந்தையை அதட்டி ஒரே இடத்தில் உட்கார வைப்பதே அவள் வேலையாக இருந்தது. ஒரு நாள் மாலை மேகா வேலையில் இருந்து திரும்பி வந்தபோது எதிர் வீட்டின் கதவு பாதியாக திறந்திருந்தது. உள்ளே குழந்தை ரியா கீழே விழுந்து கதறி அழுது கொண்டிருந்தது. செல்வியோ காதில் ஹெட்போன் மாட்டிக்கொண்டு சமையல் அறையில் எதையோ பார்த்து கொண்டிருந்தாள். மேகலாவால் சும்மா இருக்க முடியவில்லை. ஓடிச் சென்று குழந்தையை தூக்கி அணைத்து கொண்டாள். முழங்காலில் ஏற்பட்ட சிறு காயத்தை தன் கைக்குட்டையால் துடைத்து லேசாக ஊதிவிட்டாள். அழக்கூடாது தங்கம், அக்கா இருக்கேன்ல என்று கொஞ்சியபடியே தன் வீட்டில் இருந்த பிஸ்கட்டை எடுத்து கொடுத்தாள். ரியா மேகலாவின் கழுத்தை கட்டி அணைத்து கொண்டு அழுகையை நிறுத்தியது. குழந்தை இல்லாத தன் வாழ்வில் அந்த சிறு தொடுதல் மேகலாவின் மனதிற்குள் வற்றாத தாய்மையை ஊற்றெடுக்க செய்தது. அன்றில் இருந்து ரியாவுக்கும் மேகலாவுக்குமான பந்தம் மெல்ல மெல்ல வளரத் தொடங்கியது. மாலை நேரங்களில் மேகலா வேலை முடிந்து வந்ததும் ரியா ஓடி வந்து அவள் வீட்டின் கதவை தட்டுவாள். மேகலா அவளுக்கு சிறு கதைகள் சொல்வாள், பாட்டு பாடுவாள், அன்போடு ஊட்டி விடுவாள். தாயின் அரவணைப்பிற்காக ஏந்திய அந்த சிறுமிக்கு மேகலாவின் அறை ஒரு சொர்க்கமாக மாறியது. மேகலாவிற்கும் தன் தனிமை மறந்தது. ஒரு நாள் இரவு வழக்கத்தை விட தாமதமாக அரவிந்த் வீடு திரும்பினான். எதிர் வீட்டு வாசலில் ரியா சிரித்து பேசும் சத்தம் கேட்டு எட்டி பார்த்தான். மேகலாவின் மடியில் தலை வைத்து சிரித்தபடியே ரியா கதை கேட்டு கொண்டிருந்தாள். அரவிந்த் மெதுவாக அருகே சென்று, ரியா, அம்மா இன்னும் வரலையா? இங்கே என்ன பண்ற என்றான். மேகலா சட்டென்று எழுந்து நின்றாள். சார், பாப்பா வீட்டில் தனியாக இருந்தா, அதான் கூப்பிட்டேன் என்ற தயக்கத்தோடு கூறினாள். இல்லைங்க, தினமும் செல்வி பாப்பாவை சரியாக கவனிக்கிறதில்லைன்னு தெரியும். ஆனால் நீங்கள் இவ்வளவு அன்பாக பார்த்துக்கிறது ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ்மா என்று அரவிந்த் மரியாதையோடு கூறினான். அந்த சிறிய சந்திப்பு அரவிந்திற்கும் மேகலாவுக்கும் இடையே ஒரு நல்ல மரியாதைக்குரிய நட்பை உருவாக்கியது. அரவிந்த் எப்போதாவது மேகலாவை சந்திக்கும் போது பாப்பாவின் படிப்பை பற்றியும் உணவை பற்றியும் விசாரிப்பான். மேகலாவும் ஒரு குடும்ப நண்பராக பேசினாள். ஆனால் இந்த அன்பான சூழல் வேலைக்காரி செல்விக்கு எரிச்சல் ஊட்டியது. மேகலா வருவதால் தன்னுடைய அலட்சியம் வெளியில் தெரிந்து விடுமோ என்ற பயமும் மேகலா மீது பொறாமையும் அவள் மனதில் உருவானது. ஒரு நாள் மாலை திவ்யா வேலையில் இருந்து மிகவும் சோர்வாக வீடு திரும்பினாள். இதற்காகவே காத்திருந்த செல்வி முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு திவ்யாவிடம் மெதுவாக பேசத் தொடங்கினாள். அம்மா, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்களும் ஐயாவும் காலையில் வேலைக்கு போனதும் எதிர் வீட்டு அம்மா நம்ம பாப்பாவை தான் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. திவ்யா நெற்றியை சுருக்கி, அதுக்கு என்ன செல்வி, பாப்பா தனியாக இருக்கக்கூடாதுன்னு தானே பார்த்துக்கிறாங்க என்றாள். அப்படி மட்டும் இல்லைம்மா, ஐயா சாயந்தரம் சீக்கிரமாக வந்தால் 2 பேரும் எதிர் வீட்டில் தான் மணிக்கணக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க.
பாப்பாவை சாக்கு வச்சு 2 பேருக்கும் இடையில ஏதோ நெருக்கம் வளருதோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குமா என்று விஷத்தை கக்கினாள் செல்வி. திவ்யாவின் மனதில் ஒரு கணம் மின்னல் வெட்டியது. வேலை பளுவானாலும் கணவனுடன் போதிய நேரம் செலவழிக்க முடியாத குற்ற உணர்ச்சியாலும் ஏற்கனவே தவித்து கொண்டிருந்த திவ்யாவுக்கு செல்வியின் சொற்கள் பெரும் சந்தேக தீயை மூட்டின. அன்று இரவு அரவிந்த் வீட்டிற்கு வந்ததும் திவ்யாவின் முகம் கடுமையாக இருந்தது. அரவிந்த், உன்கிட்ட ஒன்று கேட்கணும். நீ தினமும் வேலை முடிஞ்சு வந்ததும் எதிர் வீட்டு பொண்ணு கூட என்ன பேச்சு என்று நேரடியாகவே கேட்டாள். அரவிந்த் அதிர்ச்சியடைந்தான். திவ்யா, என்ன பேசுற நீ? அவங்க நம்ம பாப்பாவை அன்பா பார்த்துக்கிறாங்க. ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்களா மரியாதையா பேசுகிறேன், அவ்வளவுதான். மரியாதையா? சொந்த அம்மாவை விட அவ தான் பாப்பாவுக்கு முக்கியமாக போயிட்டாளா? அதுவும் இல்லாமல் அவள் புருஷனால் கைவிடப்பட்டவளாம். குடும்பத்தில் பிரச்சனை உள்ளவ. அவள் எதுக்கு நம்ம குடும்பத்தில் இவ்வளவு தலையிடணும் என்று திவ்யா கத்தினாள். அரவிந்த் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் திவ்யா கேட்கவில்லை. கோபத்தின் உச்சிக்கே சென்ற திவ்யா நேராக இறங்கி சென்று மேகலாவின் கதவை வேகமாக தட்டினாள். மேகலா கதவை திறந்த அடுத்த நொடி, ஏய், என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில்? புருஷன் துரத்தி விட்டான்னு வந்தியா? அடுத்தவ புருஷனையும் குடும்பத்தையும் பிரிக்க பார்க்குறியா என்று கத்தினாள் திவ்யா. அங்கிருந்த மக்கள் அனைவரும் எட்டி பார்க்க மேகலா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். திவ்யாவின் அந்த ஒற்றை வார்த்தை மேகலாவின் நெஞ்சில் சுட சுட ஈட்டியை பாய்ச்சியது போல இருந்தது. சுற்றிலும் அண்டை வீட்டார் திரண்டு பார்க்க மேகலாவின் கண்கள் கலங்கின. அக்கா, தயவு செஞ்சு என்ன வார்த்தை சொல்கிறீங்கன்னு யோசிச்சு பேசுங்க. நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை. பாப்பா தனியாக அழுதேன்னு தான் அன்பாக அரவணைச்சேன். அதுக்கு இப்படி ஒரு பழியை சுமத்துவீங்கன்னு நான் நினைக்கல என்று மேகலா உதடுகள் நடுங்க கூறினாள். அன்பாவது மண்ணாவது, உன் சொந்த வாழ்க்கையில் குழந்தை இல்லைங்கிற ஏக்கத்தை என் குழந்தைகிட்ட தீர்த்துக்க பார்க்குறியா? இல்லை என் புருஷனோட கவனத்தை ஈர்க்க பார்க்குறியா என்று திவ்யா வார்த்தைகளை அளவின்றி வீசினாள். அதற்குள் அங்கு வந்த அரவிந்த் திவ்யாவின் கையை பிடித்து இழுத்தான். திவ்யா, நிறுத்து. என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? தப்பு பண்ணாத ஒரு பொண்ணை எல்லார் முன்னாடியும் இப்படி அசிங்கப்படுத்துறியே என்று சத்தமிட்டான். பார்த்தீங்களா, இப்போவே அவளுக்கு ஆதரவாக என்னையவே எதிர்க்கிறீங்க. இதுக்கே எனக்கு சந்தேகம் வருது என்று திவ்யா மேலும் சீறினாள். கண்முன்னே நடக்கும் நாடகத்தை பார்த்து ஒரு புறம் அமைதியாக சிரித்து கொண்டிருந்தாள் வேலைக்காரி செல்வி. தன் அலட்சியம் மறைக்கப்பட்டு மேகலாவின் மீது பழி விழுந்ததில் அவளுக்கு பெரும் திருப்தி. மேகலா கண்ணீரை துடைத்து கொண்டு நிமிர்ந்து நின்றாள். போதும் அக்கா, உங்கள் சந்தேக தீயில என்ன கொளுத்தாதீங்க. இனிமே உங்கள் குழந்தை பக்கமும் வரமாட்டேன், உங்கள் புருஷன் முகத்திலையும் முழிக்க மாட்டேன். ஆனால் ஒரு பொண்ணா இன்னொரு பொண்ணோட மானத்தை காப்பாற்றலைனாலும் பரவாயில்லை, இப்படி தெருவில் வச்சு அசிங்கப்படுத்தாதீங்க என்று கூறிவிட்டு கதவை ஓங்கி மூடினாள். அன்று இரவு முழுவதும் மேகலாவால் தூங்க முடியவில்லை. பெற்ற தாயும் கட்டிய கணவனும் துரத்திய போது கூட அவள் இந்த அளவுக்கு உடைந்து போயிருக்கவில்லை. அன்பு காட்டியது ஒரு குற்றமா? குழந்தை இல்லாதவள் என்ற ஏக்கம் கொண்ட அவளுக்கு ஒரு குழந்தையின் சிரிப்பு மருந்தாக இருந்ததே தவறா? மறுநாள் காலை திவ்யா கண்டிப்பான உத்தரவு போட்டிருந்தாள். ரியா, இனிமே அந்த எதிர் வீட்டு அக்கா வீட்டு பக்கம் போகக்கூடாது. அவகிட்ட பேசினா உன்னை அடிப்பேன் என்று மிரட்டினாள். 4 வயது குழந்தைக்கு என்ன தெரியும்? மாலையில் மேகலா வேலை முடிந்து வந்ததும் வழக்கம் போல ஓடி வந்து கதவை தட்ட முயன்றது. ஆனால் செல்வி ஓடி வந்து குழந்தையின் கையை பிடித்து இழுத்து சென்று அறைக்குள் பூட்டினாள். அக்கா, கதவை திறங்க அக்கா, எனக்கு கதை சொல்லுங்க என்று ரியா உள்ளிருந்து கதறி அழுத சத்தம் மேகலாவின் அறையை எட்டியது. கதவின் மறுபுறம் நின்றிருந்த மேகலா தன் வாயை பொத்தி கொண்டு அழுது தீர்த்தாள். குழந்தையை கட்டி பிடித்து ஆறுதல் சொல்ல துடித்த கைகளை கட்டுப்படுத்தி கொண்டு தன் அறைக்குள் ஒடுங்கி போனாள். நாட்கள் நகர்ந்தன. மேகலா தன் வேலையில் தீவிரமாக கவனம் செலுத்த தொடங்கினாள். எதிர் வீட்டையும் அந்த சிறிய தேவதையையும் பார்க்கக்கூடாது என்று தன் மனதை பாறையாக்கி கொண்டாள். ஆனால் விதி வேறு ஒரு திட்டத்தை வைத்திருந்தது. ஒரு நாள் மதியம் திவ்யாவிற்கும் அரவிந்துக்கும் அலுவலகத்தில் முக்கியமான கூட்டம் இருந்ததால் வர முடியவில்லை. செல்விதான் வீட்டில் குழந்தையுடன் இருந்தாள். வழக்கம் போல செல்வி சமையல் அறையில் உட்கார்ந்து செல்போனில் மேக்னட்டிக் கேம்களும் வீடியோக்களும் பார்த்து கொண்டிருந்தாள். ரியா பசியால் அழுது கொண்டிருந்தது. செல்வி எரிச்சல் அடைந்து, அமைதியா இருடி, எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டு என்று சொல்லிவிட்டு சமையலறையில் சூடாக கொதித்து கொண்டிருந்த பாலை மேஜை மீது வைத்துவிட்டு பாத்ரூம் சென்றாள்.
பசியில் இருந்த ரியா மேஜை மீதிருந்த பால் டம்ளரை எடுக்க முயன்றாள். டம்ளர் நழுவி சூடான பால் குழந்தையின் கைகளிலும் கால்களிலும் கொட்டியது. அம்மா என்ற ரியா அலறிய குரல் சத்தம் அந்த தளத்தையே உலுக்கியது. பாத்ரூமிலிருந்து ஓடி வந்த செல்வி பதற்றத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் உறைந்து நின்றாள். குழந்தை வலியால் துடித்து கீழே விழுந்தது. அந்த சத்தம் கேட்டதும் வீட்டில் ஓய்வெடுத்து கொண்டிருந்த மேகலா திவ்யாவின் சொற்களையோ தன்மானத்தையோ பற்றி யோசிக்கவில்லை. ஓடி வந்து எதிர் வீட்டின் கதவை தள்ளினாள். திறந்திருந்த கதவு வழியே உள்ளே சென்று துடித்து கொண்டிருந்த குழந்தையை தூக்கினாள். செல்வி பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். மேகலா செல்வியை முறைத்து பார்த்து, அறிவிற்கா உனக்கு? கொதிக்கிற பாலை இங்கே வச்சுட்டு போயிருக்க என்று கத்தினாள். உடனடியாக குளிர்ந்த தண்ணீரை எடுத்து குழந்தையின் காயத்தின் மீது ஊற்றினாள். பிறகு குழந்தையை தன் சேலை தலைப்பால் மெதுவாக மூடி தூக்கி கொண்டு கீழே இருந்த மருத்துவமனைக்கு ஓடினாள். மருத்துவர் உடனடியாக சிகிச்சை அளித்து, நல்ல வேலைம்மா, சரியான நேரத்தில் கூட்டிட்டு வந்து முதலுதவி பண்ணியிருக்கீங்க. இல்லைனா காயம் பெருசாகிருக்கும். குழந்தைக்கு இப்போ பயம் தெளிஞ்சா போதும் என்றார். மருத்துவமனையில் ரியா மேகலாவின் கழுத்தை இறுக்கமாக கட்டிக்கொண்டு, அக்கா என்னை விட்டு போகாதீங்க, எனக்கு பயமா இருக்கு என்று தேம்பி தேம்பி அழுதது. அப்போதுதான் பதறி அடித்து கொண்டு மருத்துவமனைக்கு ஓடி வந்தார்கள் அரவிந்தும் திவ்யாவும். மருத்துவமனைக்குள்ளேயே நுழைந்த திவ்யா மேகலாவின் மடியில் குழந்தை இருப்பதைக் கண்டு மீண்டும் கோபப்பட வந்தாள். ஆனால் மருத்துவர் குறுக்கிட்டு, நீங்க தான் குழந்தையோட அம்மாவா? முதல்ல உங்க வீட்டு வேலைக்காரிய வேலையை விட்டு அனுப்புங்க. குழந்தை சூடான பால் கொட்டி துடிச்சப்போ இந்த அம்மா தான் தூக்கிட்டு ஓடி வந்தாங்க. அவங்க மட்டும் சரியான நேரத்தில் முதலுதவி பண்ணலைன்னா குழந்தையோட கை தோல் சுருங்கி இருக்கும். பெற்ற தாயை விட அதிக பாசத்தோடு பார்த்துக்கிட்டாங்க என்றார். அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை பரிசோதித்த அரவிந்த் செல்வி தினமும் குழந்தையை எவ்வளவு அலட்சியமாக நடத்தினாள் என்பதையும், அன்று பால் கொட்டிய போதும் செல்வி பயந்து ஓடி ஒளிந்ததையும் திவ்யாவிற்கு போனில் காட்டினான். திவ்யாவுக்கு இடி விழுந்தது போல் இருந்தது. தான் எந்த பெண்ணை கேவலமாக பேசினாலோ, தன் கணவனுடன் இணைத்து சந்தேகப்பட்டாலோ அதே பெண்தான் இன்று தன் குழந்தையின் உயிரை காப்பாற்றியிருக்கிறாள். வேலைக்காரி செல்வி பயத்தில் உண்மையை ஒப்புக்கொண்டாள். அம்மா, என்னை மன்னிச்சிருங்க. எதிர் வீட்டு அம்மா மேலே இருந்த பொறாமையினால தான் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி உங்ககிட்ட சொன்னேன் என்று கூறி அழுதாள். அரவிந்த் செல்வியை உடனடியாக வேலையை விட்டு துரத்தினான். திவ்யா மெதுவாக மேகலாவின் அருகே சென்றாள். அவள் கண்கள் கசிந்தன. தன்மானத்தால் நிமிர்ந்து நின்ற மேகலாவின் கைகளை பிடித்து கொண்டாள். மேகலா, என்னை மன்னிச்சிடுமா. பெத்த தாயா இருந்தோம் என் குழந்தைய நான் சரியாக கவனிக்கலை. ஆனால் தாய்மைங்கிறது பிரசவ வழியில் மட்டும் இல்லை, உண்மையான அன்பில் தான் இருக்குன்னு எனக்கு புரிய வச்சுட்ட. உன்னை போய் அவ்வளவு கேவலமாக பேசிட்டேனே என்று திவ்யா கதறி அழுதாள். மேகலா புன்னகையோடு திவ்யாவின் கைகளை அழுத்தி கொண்டாள். பரவாயில்லக்கா, ஒரு தாயா உங்கள் சந்தேகமும் கோபமும் நியாயமானது தான். எனக்கு சொந்த குடும்பம் இல்லை தான். ஆனால் இந்த பாப்பா சிரிப்பில் என் சோகத்தையே நான் மறந்தேன். எனக்கு எந்த கோபமும் இல்லை என்றாள். அன்று முதல் மேகலா அந்த வீட்டின் ஒரு அங்கமாகவே மாறினாள். ஒரு பெண்ணின் சுயமரியாதையும் தூய்மையான தாய்மையும் சந்தேக புயலை வென்று அன்பின் வெளிச்சமாக மிளிர்ந்தது. அரவிந்த் திவ்யா குடும்பத்துடன் மேகலாவுக்கு நல்ல நட்பு உருவானாலும் அவள் இதயத்தின் ஒரு மூலையில் தனிமை என்னும் இருள் அடைபட்டு கொண்டுதான் இருந்தது. வேலை முடிந்து தன் சிறிய அறைக்கு வரும்போதெல்லாம் சுவர்களின் மௌனம் அவளை பயமுறுத்தியது. ஒரு பெண்ணாக சமூகத்தில் தனியாக வாழ்வது எவ்வளவு கடினம் என்பதை அன்றாட வாழ்க்கை அவளுக்கு உணர்த்தியது. வீட்டின் உரிமையாளர், தனியாக இருக்கிற பொண்ணுங்களுக்கு வீடு கொடுக்கறதே பயமாக இருக்குமா, சொந்தக்காரங்கன்னு யாரும் வரக்கூடாது என்று அடிக்கடி வந்து நச்சரிப்பார். காய்கறி வாங்க செல்லும் இடத்திலும் வேலை பார்க்கும் அலுவலகத்திலும் கூட கணவன் இல்லாதவள் என்ற பார்வை அவளை தொடர்ந்து அசௌகரியப்படுத்தியது. இரவில் லேசான காய்ச்சல் வந்தால் கூட ஒரு சொம்பு தண்ணீர் எடுத்து கொடுக்க ஆள் இல்லாமல் சுருண்டு கிடப்பாள்.
ஆனாலும் தன்னுடைய சுயமரியாதையை யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது என்பதில் மேகலா உறுதியாக இருந்தாள். மேகலாவின் உழைப்பும் நேர்மையும் அவளுக்கு அலுவலகத்தில் நல்ல பெயரையும் மேலாளர் பதவி உயர்வையும் பெற்றுத்தந்தது. அவள் இப்போது கை நிறைய சம்பாதித்து தன்னம்பிக்கையோடு நடைபோடத் தொடங்கினாள். ஒரு நாள் மதியம் மேகலா பணிபுரியும் அலுவலகத்தின் வரவேற்பறைக்கு இருவர் வந்தனர். அவர்கள் வேறு யாருமல்ல, மேகலாவை அனாதையாக வீட்டை விட்டு துரத்திய அவளது முன்னாள் கணவன் கார்த்திக்கும் அவனுடைய தாயாரும்தான். அவர்களை அங்கே கண்டதும் மேகலாவின் ரத்தம் உறைந்து போனது. கார்த்திக்கின் குடும்பம் தொழிலில் பெரும் நஷ்டத்தை சந்தித்து கடனில் மூழ்கியிருந்தது. கார்த்திக்கிற்கு திருமணம் செய்து வைக்க தேடிய இடங்களிலெல்லாம் அவன் முதல் மனைவியை கொடுமைப்படுத்தி துரத்தியவன் என்ற செய்தி கேட்டு பெண் தர மறுத்துவிட்டனர். அப்போதுதான் மேகலா சென்னையில் நல்ல வேளையில் சொகுசாக வாழ்வது பற்றிய தகவல் அவர்களுக்கு கிடைத்தது. மாமியார் போலியாக முகத்தில் சிரிப்பை வரவழைத்து கொண்டு, மேகலா, எப்படிம்மா இருக்க? உன்னை பிரிஞ்சதுல இருந்து கார்த்தி சாப்பாடே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாமா. ஏதோ அறியாமைத்தனத்தினால நாங்கள் பண்ணின தப்புக்கு எங்களை மன்னிச்சிடு. வா, நாம் திரும்ப வீட்டுக்கு போகலாம் என்று நாடகமாடினாள். மேகலா நெஞ்சை உறுதியாக்கி கொண்டு நிமிர்ந்து நின்றாள். என்னை குழந்தை பெக்காத பொண்ணுன்னு அசிங்கப்படுத்தி தெருவில் விரட்டுனப்போ இந்த பாசம் எங்கே போச்சு? எனக்கு யாருடைய ஆதரவும் தேவையில்லை, மரியாதையாக வெளியில் போயிடுங்க என்று காரசாரமாக கூறினாள். கார்த்திக் கோபமடைந்து, ஏய், நான் உன் புருஷன்டி. பொண்டாட்டி சம்பாதிக்கிறப்ப புருஷன் கூட வாழணுங்கிறது சட்டப்படி முறை. ஒழுங்காக என் கூட வரல, நீ எப்படி இங்கே நிம்மதியாக வேலை பார்க்குறேன்னு நானும் பார்க்குறேன் என்று மிரட்டினான். அவளது பழைய குடும்பம் அங்கேயே அமளி துமளி செய்து மேகலாவின் மானத்தை வாங்க முயன்றது. அலுவலகத்தில் இருந்தவர்கள் வேடிக்கை பார்க்க மேகலா அவமானத்தால் தலை குனிந்தாள். அச்சமயத்தில் அந்த அலுவலகத்தின் முதன்மை அதிகாரி விஜய் அங்கே வந்தார். விஜய் அமைதியானவர், ஆனால் நியாயத்தின் பக்கம் நிற்பவர். மேகலாவின் நேர்மையையும் உழைப்பையும் நன்கு அறிந்தவர். என்ன பிரச்சனை இங்க? இது ஆஃபீஸ், சொந்த பிரச்சனையை தீர்க்கிற இடம் இல்லை. மேகலா சம்மதம் இல்லாமல் நீங்கள் இவங்களை மிரட்டினா இப்போவே போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவேன் என்று விஜய் எச்சரித்தார். கார்த்திக்கும் அவனது தாயாரும், இருடி, உன்னை என்ன பண்ணுறோம் பாரு என்று மிரட்டிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தனர். அன்று மாலை மன உளைச்சலில் இருந்த மேகலா அலுவலக மாடியில் நின்று கண்ணீர் விட்டு கொண்டிருந்தாள். அங்கே வந்த விஜய் அவளுக்கு ஒரு கப் காபியை நீட்டினார். மேகலா, கடந்த காலத்தின் காயங்கள் உங்கள் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடாது. வாழ்க்கையில் துரோகம் பண்ணுறவங்களை விட நாம் முன்னேறி வாழ்ந்து காட்டுறது தான் அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய தண்டனை என்று ஆறுதலாக பேசினார். விஜயின் அந்த அன்பான வார்த்தைகள் மேகலாவின் காயம்பட்ட மனதில் மருந்தாக அமைந்தன. அடுத்தடுத்த நாட்களில் கார்த்திக்கின் மிரட்டல்கள் அதிகரித்தன. மேகலா தங்கியிருந்த அப்பார்ட்மெண்ட் வரை வந்து பிரச்சனை செய்ய தொடங்கினான். ஆனால் இந்த முறை மேகலா தனியாக இல்லை. எதிர் வீட்டு அரவிந்த், திவ்யா தம்பதியினரும் விஜயும் மேகலாவிற்கு உறுதுணையாக நின்றனர். விஜய் தன் வழக்கறிஞர் மூலமாக கார்த்திக்கிற்கு சட்டப்பூர்வமான எச்சரிக்கை நோட்டீஸ் அனுப்பி அவனது மிரட்டலுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். பிரச்சனைகள் ஓய்ந்த நிலையில் விஜயின் நற்குணமும் மேகலாவின் மீது அவர் காட்டிய மரியாதையும் இருவருக்கும் இடையே ஒரு ஆழமான புரிதலை உருவாக்கியது. ஒரு நாள் விஜய் மேகலாவை தனியாக சந்தித்து பேசினார். மேகலா, உங்கள் கடந்த காலம் எனக்கு தெரியும். ஆனால் உங்கள் மனசின் தூய்மையும் தன்னம்பிக்கையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை எனக்கு குழந்தையோடவோ இல்லை குழந்தை இல்லாமலோ அப்படியே ஏற்றுக்கொள்ள விருப்பம். என் வாழ்க்கை துணையாக வர உங்களுக்கு சம்மதமா என்று நேராக கேட்டார். மேகலாவின் கண்கள் பனித்தன. ஒரு பெண்ணாக அவள் சந்தித்த அவமானங்கள், தனிமையின் துயரங்கள், பழைய குடும்பத்தின் வஞ்சகம் அனைத்தும் விலகி ஒரு புதிய விடியல் தன் கண்முன்னே நிற்பதை அவள் உணர்ந்தாள். என் கடந்த காலத்தை மதித்து எனக்கு கரம் கொடுக்க நினைக்கிற உங்கள் அன்புக்கு முன்னாடி என் காயங்கள் எல்லாம் மறைஞ்சிடுச்சு சார் என்று சம்மத புன்னகை பூத்தாள் மேகலா. அரவிந்த், திவ்யா மற்றும் குழந்தை ரியாவின் ஆசிகளோடும் மேகலாவின் சுயமரியாதையோடும் அவளது வாழ்வில் புது வசந்தம் மலர்ந்தது. விஜயின் கரத்தை பிடித்து புதிய வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைத்தாலும் மேகலாவின் மனதிற்குள் பயமும் தயக்கமும் இருள் போல படர்ந்திருந்தன. திருமணம் முடிந்து விஜயின் வீட்டிற்குள் நுழைந்த முதல் இரவு அறை முழுவதும் பூக்களின் நறுமணமும் மெல்லிய வெளிச்சமும் நிறைந்திருந்தது. ஆனால் மேகலாவின் கால்கள் நடுங்கின. பழைய வாழ்க்கையில் குழந்தை பெற முடியாதவள் என்று பெற்ற நிந்தனைகளும் கணவனாலே துரத்தப்பட்ட அவமானங்களும் அவளது நெஞ்சில் முட்களாக குத்தி கொண்டிருந்தன. விஜய் மெதுவாக அவள் அருகே வந்து உட்கார்ந்தான். அவனது கைகள் அவள் தோளை தொட முற்பட்ட போது மேகலா அறியாமல் பதறி விலகி நின்றாள். மூச்சு வாங்க பயந்த விழிகளுடன் விஜயை பார்த்தாள்.
விஜய் நிலைமையை புரிந்து கொண்டான். அவனது முகத்தில் எந்த கோபமும் இல்லை, மாறாக ஆழமான அனுதாபமே இருந்தது. மேகலா, பயப்படாதீங்க. உங்கள் மனசில் இருக்கிற காயங்கள் ஆற நேரம் எடுக்கும்னு எனக்கு தெரியும். இந்த தாலி உங்களை கட்டாயப்படுத்துகிற சங்கிலி இல்லை. உங்கள் மனசு முழுசாக என்னை ஏற்றுக்கிற வரைக்கும் நாம் நல்ல நண்பர்களாக மட்டுமே இருப்போம். உங்கள் அனுமதியோட தான் நம்ம தாம்பத்திய வாழ்க்கை தொடங்கும் என்று புன்னகையோடு கூறிவிட்டு சோபாவில் படுக்கச் சென்றான். விஜயின் அந்த பண்பு மேகலாவின் நெஞ்சை தொட்டாலும் அவளால் இயல்பாக மாற முடியவில்லை. நாட்கள் நகர்ந்தன. விஜய் மேகலாவை ஒரு தேவதையைப் போல பார்த்து கொண்டான். அவளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தந்தான். ஆனால் மேகலா அவனிடம் இருந்து ஒரு குறிப்பிட்ட இடைவெளியை பராமரித்தே வந்தாள். காலை உணவு பரிமாறுவது, அவனது உடைகளை அயன் செய்து வைப்பது என ஒரு மனைவியாக அனைத்து கடமைகளையும் செய்தாள். ஆனால் விஜய் அருகே வரும்போதெல்லாம் தற்காப்பு உணர்வோடு விலகிச் சென்றாள். நான் ஒரு முழுமையற்ற பெண். நாளைக்கே விஜய் சாருக்கும் குழந்தை வேணுங்கிற ஆசை வந்தா அப்போ இவர் மனசும் மாறிடுமோ, திரும்பவும் எனக்கு அந்த பழைய நரகம் கிடைச்சிடுமோ என்ற பயம் மேகலாவை தூங்க விடாமல் செய்தது. தான் மீண்டும் காயப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவே விஜயின் அன்பை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாமல் தன் இதயத்திற்கு பூட்டு போட்டு கொண்டாள். ஒரு நாள் இரவு விஜய் வேலை முடிந்து வந்து மேகலாவை பார்த்தான். அவள் ஜன்னலோரம் நின்று நிலவை பார்த்து கொண்டிருந்தாள். மேகலா, நாம கல்யாணம் பண்ணி 1 மாதம் ஆச்சு. இன்னும் என்னை சாருன்னு தான் கூப்பிடுறீங்க. என் பக்கத்தில் வரக்கூட யோசிக்கிறீங்க. நான் ஏதாச்சும் தவறு பண்ணுறேனா என்று மெதுவாக கேட்டான் விஜய். விஜயின் கேள்விக்கு மேகலாவிடம் பதில் இல்லை. இல்லை சார், நீங்கள் ரொம்ப நல்லவர். தப்பு என் மேலே தான். என்னால் பழைய நினைவுகளை மறந்து சாதாரண பொண்ணாக வாழ முடியலை. என்னை மன்னிச்சிடுங்க என்று தலை குனிந்தாள். மன்னிப்பெல்லாம் எதுக்கு மேகலா? நான் உங்ககிட்ட எந்த அவசரமும் காட்டலை. ஆனால் உங்களை நீங்களே இப்படி தனிமைப்படுத்திக்கிறது எனக்கு வேதனையாக இருக்குது. உங்களுக்கு குழந்தை பேர் இல்லைங்கிற விஷயம் எனக்கு பெரிய விஷயமே இல்லை. எனக்கு நீங்கள் தான் முக்கியம் என்று விஜய் உணர்ச்சிபூர்வமாக பேசினான். ஆனாலும் மேகலாவின் உள்மனசு விஜயின் வார்த்தைகளை முழுமையாக நம்ப மறுத்தது. ஆரம்பத்தில் எல்லா ஆண்களும் இப்படித்தான் பேசுவாங்க, அப்புறம் சூழ்நிலை மாறும்போது வார்த்தைகளும் மாறிடும் என்ற சந்தேகத்தீ அவளுக்குள் எரிந்து கொண்டே இருந்தது. இதனால் இருவரும் ஒரு கூரையின் கீழ் வாழ்ந்தாலும் இருவேறு துருவங்களாகவே வலம் வந்தனர். இதற்கிடையில் விஜயின் தாயார் சுமதி அம்மாள் கிராமத்தில் இருந்து நகரத்திற்கு வந்தார். தன் மகனுக்கும் மேகலாவிற்கும் இடையே ஏதோ ஒரு இடைவெளி இருப்பதை அவர் கவனித்தார். ஒரு நாள் மேகலா சமையல் அறையில் வேலை செய்து கொண்டிருந்த போது சுமதி அம்மாள் மெதுவாக அவளிடம் வந்தார். மேகலா, விஜய் உன்னை எவ்வளவு விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு எனக்கு தெரியும். அவனுக்கு உன் மேலே அளவு கடந்த அன்பு இருக்குமா? ஆனால் நீ ஏனோ அவன்கிட்ட இருந்து தள்ளி தள்ளி போகிற மாதிரி எனக்கு படுதே என்றார். மேகலா பதறிப்போய், அப்படி இல்லை அத்தை என்று தடுமாறினாள். உன் பழைய வாழ்க்கையோட ரணங்கள் உன்னை பயமுறுத்துதுன்னு புரியுதுமா. ஆனால் கடந்த காலத்தில் வாழ்ந்தா எதிர்காலம் பாழாயிடும். விஜய் தங்கமான பையன். அவனோட அன்பை சந்தேகப்படாத. அவனை ஏற்றுக்க உனக்கு என்ன தடை என்று தாய்மையோடு கேட்டார். அத்தையின் வார்த்தைகள் மேகலாவை யோசிக்க வைத்தன. ஆனால் விதி அவளுக்கு மீண்டும் ஒரு சோதனையை வைக்க காத்திருந்தது. அன்று மாலை விஜயின் ஃபோன் ஹாலில் அடித்து கொண்டிருந்தது. விஜய் குளிக்க சென்றிருந்ததால் மேகலா ஃபோனை எடுத்தாள். எதிர்முனையில் ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. ஹாய் விஜய், நான் சுசித்ரா பேசுகிறேன். லண்டனில் இருந்து நேற்று தான் சென்னைக்கு வந்தேன். உன்னை பார்க்கணும் போல இருக்கு. நாம் பழையபடி மீட் பண்ணலாமா? மேகலா அதிர்ச்சி அடைந்தாள். விஜய் சார் குளிக்க போயிருக்காங்க என்று மேகலா சொல்ல, ஓ, நீங்கள் அவரோட புது மனைவியா? விஜய் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டது எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. எனிவே, விஜய் வந்ததும் நான் ஃபோன் பண்ணேன்னு சொல்லுங்க என்று கூறி இணைப்பை துண்டித்தாள் சுசித்ரா. சுசித்ரா என்பவள் விஜயின் முன்னாள் காதலி. அந்த ஒரு ஃபோன் கால் மேகலாவின் மனதில் ஏற்கனவே இருந்த சந்தேக புயலை மீண்டும் விசிறிவிட்டது. ஒருவேளை விஜய் சார் சுசித்ராவை மறக்க முடியாமத்தான் என்கிட்ட இடைவெளி விட்டு நடக்கிறாரா? இல்லை குழந்தை பெற முடியாத என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ வருத்தப்படுறாரோ? மேகலாவின் மனம் மீண்டும் குழப்பத்திற்கின் உச்சத்திற்கே சென்றது. விஜயிடம் இருந்து இன்னும் தூரமாக விலகி நிற்க முடிவு செய்தாள்.
சுசித்ராவின் அந்த ஒற்றை ஃபோன் கால் மேகலாவின் மனதில் ஆழமான சந்தேக விதையை தூவிவிட்டது. ஏற்கனவே ஒரு பெண்ணை விரும்பிவிட்டு என்னை அனுதாபத்தால் கல்யாணம் செய்து கொண்டாரா? அல்லது குழந்தை இல்லாதவள் என்ற ஏக்கம் எனக்குள் இருப்பது போல் இவருக்கு தன் காதல் நிறைவேறவில்லை என்ற ஏக்கம் இருக்கிறதா என்ற கேள்விகள் அவளை சித்திரவதை செய்தன. குளித்துவிட்டு வெளியே வந்த விஜயிடம் மேகலா முகத்தை அமைதியாக வைத்துக்கொண்டு கூறினாள். உங்களுக்கு சுசித்ரான்னு ஒருத்தங்க ஃபோன் பண்ணாங்க சார். சென்னை வந்திருக்காங்களாம். உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. விஜயின் முகத்தில் ஒரு கண நேரம் மாற்றம். ஓ, சுசித்ராவா? சரி மேகலா, நான் அப்புறம் பேசுகிறேன் என்று கூறிவிட்டு தன் ஃபோனை எடுத்துக்கொண்டு பால்கனிக்கு சென்றான். விஜய் மறைவாக சென்று பேசுவதை பார்த்த மேகலாவிற்கு நெஞ்சு அடைப்பது போல் இருந்தது. பார்த்தாயா மேகலா, ஆண்கள் எல்லோரும் ஒன்றுதான். உணர்ச்சிகளை வெளியில காட்டிக்கொள்ளாமல் உன்னிடம் நல்லவன் போல் நாடகமாடி இருக்கிறான் என்று அவள் உள்மனம் எச்சரித்தது. அன்று இரவு உணவின் போது மேகலா விஜயின் முகத்தை கூட பார்க்காமல் உணவை வைத்துவிட்டு தன் அறைக்கு சென்று கதவை பூட்டிக் கொண்டாள். நாட்கள் செல்ல செல்ல விஜயும் சுசித்ராவும் அடிக்கடி ஃபோனில் பேசுவதும் வெளியில் சந்திப்பதுமாக இருந்தனர். விஜய் அதை மேகலாவிடம் மறைக்க முயலவில்லை. ஆனால் விரிவாக விளக்கமாகவும் கூறவும் இல்லை. மேகலாவாக கேட்டு தன் சுயமரியாதையை குறைத்து கொள்ளக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தாள். ஒரு நாள் மாலை விஜய் வீட்டிற்கு வந்தபோது மிகவும் உற்சாகமாக இருந்தான். மேகலா, நாளைக்கு சாயந்தரம் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குது. நீயும் என் கூட வரணும். நல்லா சேலை கட்டிக்கிட்டு ரெடியாக இரு என்றான். எனக்கு உடம்பு சரியில்லை சார், நான் வரலை. நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க என்று குளிர்ந்த குரலில் மறுத்தாள் மேகலா. விஜயின் முகம் வாடியது. மேகலா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 மாதம் ஆக போகுது. இன்னமும் நீங்கள் என்னை சார்னு கூப்பிட்டுக்கிட்டு அந்நியமாக நடத்துகிறீங்க. சுசித்ரா விஷயத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகமா என்று நேரடியாகவே கேட்டான். எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை சார். உங்கள் சொந்த விஷயத்தில் தலையிட எனக்கு உரிமை இல்லைன்னு எனக்கு தெரியும். எனக்கு குழந்தை பெக்க தகுதி இல்லை. அதுக்காக நீங்கள் காட்டிய அனுதாபத்துக்கு நன்றி. ஆனால் என் மேலே போலி பாசத்தை காட்டாதீங்க என்று மேகலா வெடித்து பேசினாள். விஜய் அதிர்ச்சி அடைந்தான். போலி பாசமா மேகலா? என் அன்பை நீங்கள் இப்படித்தான் புரிஞ்சுக்கிட்டீங்களா என்று வேதனையோடு கேட்டுவிட்டு அமைதியாக அறையை விட்டு வெளியேறினான். மறுநாள் மாலை விஜயின் வற்புறுத்தலின் பேரில் அல்லாமல் தன் மனக்குழப்பத்திற்கு விடை தேட மேகலா அந்த விழா நடக்கும் மண்டபத்திற்கு செல்ல முடிவு செய்தாள். அங்கே சென்ற மேகலாவிற்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. அங்கே மேடையில் சுசித்ரா ஒரு மாற்றுத்திறனாளி இளைஞரின் கரங்களை பிடித்து தாலி கட்டும் காட்சி நடந்து கொண்டிருந்தது. விஜய் தான் முன்னின்று அந்த திருமணத்தை நடத்தி வைக்கும் அமைப்பாளராக பொறுப்பேற்று செயல்பட்டு கொண்டிருந்தான். மேகலா செய்வதறியாது திகைத்து நின்றாள். அப்போது அவளுக்கு பின்னால் வந்த விஜயின் அம்மா சுமதி மேகலாவின் தோளை தொட்டார். பாத்தியா மேகலா? சுசித்ரா விஜயோட கல்லூரி தோழி. அவ காதலிச்ச பையனுக்கு ஒரு விபத்துல கால்கள் செயல்படாம ஆயிடுச்சு. அந்த பையனோட குடும்பம் இந்த திருமணத்துக்கு சம்மதிக்கல. ஆனா சுசித்ரா தன் காதல்ல உறுதியா இருந்தா. அவங்களுக்கு உதவியா நின்று சொந்த அண்ணன் மாதிரி இந்த திருமணத்தை நடத்தினது நம்ம விஜய் தான் என்றார் சுமதி அம்மாள். மேகலாவின் கால்களுக்கு கீழே பூமி நழுவுவது போல் இருந்தது. விஜய், உன்கிட்ட இதை பற்றி ஏற்கனவே முன்னாடியே சொல்லலை. ஏன் தெரியுமா? அந்த பையனோட குடும்ப பிரச்சனை வெளியில் தெரியக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். ஆனால் நீ அவனை தப்பாக நினச்சிக்கிட்டு அவங்கிட்ட இருந்து விலகி ஓடுன என்று சுமதி மென்மையாக கூறினார். தன் அறியாமையையும் தேவையற்ற சந்தேகத்தையும் நினைத்து மேகலா கண்ணீர் விட்டாள். ஒரு புனிதமான மனிதனை தன் பழைய அனுபவங்களின் பிம்பத்தை கொண்டு தவறாக எடை போட்டு விட்டோமே என்று அவள் மனம் துடித்தது. திருமண விழா முடிந்து அனைவரும் கலைந்த பிறகு மண்டபத்தின் வெளிப்பகுதியில் விஜய் தனியாக நின்று கொண்டிருந்தான். மேகலா மெதுவாக அவனது அருகில் சென்றாள். அவளது கண்கள் தாரை தாரையாக கண்ணீரை பொழிந்தன. விஜய் என்று முதன்முறையாக அவனது பெயரை உரிமையோடு அழைத்தாள். விஜய் திரும்பி பார்த்தான். என்னை மன்னிச்சிடுங்க. என் பழைய வாழ்க்கையோட காயங்களும் பயமும் என்னை ஒரு குருடாவே மாத்திடுச்சு. உங்கள் தூய்மையான அன்பை புரிஞ்சிக்காம உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டேன். இனிமே நான் உங்ககிட்ட இருந்து விலக மாட்டேன். என்னை ஏற்றுப்பீங்களா என்று கதறி அழுதாள். விஜயின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை மலர்ந்தது. அவன் மேகலாவின் கண்ணீரை தன் விரல்களால் துடைத்து விட்டான். மேகலா, உன் பயம் எனக்கு புரிஞ்சுது. காயம்பட்ட பறவை கூண்டுக்குள்ளே அடைப்பட நினைக்கிறது இயல்பு தான். ஆனால் அந்த பறவைக்கு வானத்தை அறிமுகப்படுத்தத்தான் நான் காத்திருக்கேன். இனி நீ தனியா இல்லை, நாம் 2 பேரும் சேர்ந்து வாழ போகிறோம் என்று கூறி மேகலாவின் கரங்களை இறுக்கமாக பற்றி கொண்டான்.
மண்டபத்தில் வைத்து விஜயின் நேர்மையை உணர்ந்த பிறகு மேகலாவின் மனதில் இருந்த பெரிய சந்தேக புயல் ஓய்ந்திருந்தது. அன்று இரவு வீட்டிற்கு திரும்பியதும் அவர்கள் இருவருக்கும் இடையே இருந்த மௌனம் முதன்முறையாக கலைந்தது. விஜய் தனக்காக செய்து வைத்திருந்த காப்பியை மேகலாவிடம் நீட்டிய போது இருவரின் விரல்களும் உரசிக்கொண்டன. இத்தனை நாட்களாக இருந்த அந்த பயத்தின் நடுக்கம் மேகலாவிற்கு இப்போது இல்லை. விஜய், நான் உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவ. என்னோட கடந்த கால காயங்களை இவ்வளவு பொறுமையாக நீங்கள் கையாளுவீங்கன்னு நான் நினைக்கல என்று மேகலா தாழ்ந்த குரலில் கூறினாள். விஜய் அவளது கைகளை பெண்மையாக பற்றி, மேகலா, காதலுங்கிறது அவசரப்படுற விஷயம் இல்லை. உனக்கு என் மேலே நம்பிக்கை வந்துடுச்சு, அதுவே எனக்கு போதும் என்றான் அன்புடன். அன்று இரவு மேகலா சோபாவில் படுக்க போன விஜயை தடுத்தாள். இனிமே நீங்கள் சோபாவில் படுக்க வேண்டியதில்லை என்று தயக்கத்தோடு கூறினாள். விஜயின் முகத்தில் மகிழ்ச்சி மலர்ந்தது. ஆனால் அன்று இரவு படுக்கையில் விஜய் அவளை நெருங்கிய போது மேகலாவின் உடலும் மனமும் அறியாமலேயே மீண்டும் இறுக்கமடைந்தன. பழைய கணவனின் கொடூரமான வார்த்தைகளும், நீ ஒரு முழுமையற்ற பெண் என்ற மாமியாரின் ஏளன குரலும் அவளது அடிமனதில் இருந்து மீண்டும் மேலெழும்பி அவளை முடக்கியது. விஜய் அவளது மனநிலையை புரிந்து கொண்டு அவளை கட்டாயப்படுத்தாமல் மெதுவாக தட்டி கொடுத்து தூங்க வைத்தான். மேகலாவுக்கோ தன் மீதே கோபமும் வேதனையும் பெருகியது. மேகலாவும் விஜயும் தங்களின் புது வாழ்க்கையை தம்பதிகளாக தொடங்க முயன்று கொண்டிருந்த வேளையில் மேகலாவின் பழைய கணவன் கார்த்திக் சும்மா இருக்கவில்லை. மேகலா இப்போது ஒரு பெரிய நிறுவனத்தின் டைரக்டரான விஜயை திருமணம் செய்து கொண்டு மிகவும் வசதியாக வாழ்கிறாள் என்ற செய்தி கார்த்திக்கிற்கும் அவனது தாயாருக்கும் எட்டியது. பொறாமையும் பண ஆசையும் அவர்களை பேயாக பிடித்தாட்டின. அவளுக்கு குழந்தை பிறக்காதுன்னு துரத்தி விட்டோம். ஆனால் இப்போ எவனோ ஒரு பணக்காரன் கூட சொகுசா வாழ்றதா? அவகிட்ட இருந்து பணத்தை பிடுங்காமல் விடக்கூடாது என்று திட்டம் தீட்டினான் கார்த்திக்கின் தாய். ஒரு நாள் காலை மேகலா தன் அலுவலகத்திற்கு புறப்பட்டு கொண்டிருந்த போது வீட்டின் வாசலில் கார்த்திக்கும் அவனது வழக்கறிஞரும் வந்து நின்றனர். அவர்களை கண்டதும் மேகலாவின் முகம் மாறியது. இங்கே எதுக்கு வந்தீங்க? உங்களுக்கு ஏற்கனவே லீகல் நோட்டீஸ் அனுப்பியாச்சுல என்று கத்தினாள். கார்த்திக் கொடூரமான புன்னகையோடு, மேகலா, நாம் இன்னும் சட்டப்படி விவாகரத்து பண்ணிக்கவே இல்லையே. நீ என்னை விவாகரத்து செய்யாமலேயே இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது பெரிய குற்றம். பிகாமி கேஸ் போட்டா உன் புது புருஷனும் நீயும் ஜெயிலுக்கு போவீங்க என்று மிரட்டினான். கார்த்திக் வீசிய அந்த வார்த்தை மேகலாவை இடி போல தாக்கியது. உண்மையில் கார்த்திக் தன்னை வீட்டை விட்டு துரத்திய பிறகு வழக்கறிஞர் மூலம் அனுப்பப்பட்ட விவாகரத்து நோட்டீஸுக்கு அவன் பதில் அனுப்பியிருந்தான். மேகலா அதை நம்பித்தான் முறைப்படி விவாகரத்து முடிந்துவிட்டது என்று நினைத்திருந்தாள். ஆனால் கார்த்திக் அதை சட்டப்படி நீதிமன்றத்தில் பதிவு செய்யாமல் ஏமாற்றி வைத்திருந்தான். உன் புது புருஷன் மானத்தோடு வாழணும்னா எனக்கு 50 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு தரணும், இல்லைன்னா உங்கள் 2 பேரையும் ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்தி கோர்ட்டுக்கு இழுப்பேன் என்று மிரட்டி விட்டு சென்றான் கார்த்திக். மேகலாவுக்கு பூமி சுழல்வது போல இருந்தது. ஐயோ, என் வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு புயல் வந்துடுச்சே. என்னை நம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஜயோட கௌரவமும் இப்போ என் முன்னாள் புருஷனால் பாழாக போகுதே. நான் ஏனோ அவரோட வாழ்க்கையில் குறுக்க வந்தேன் என்று கதறி அழுதாள். விஜய் வீட்டிற்கு வந்ததும் மேகலா நடுங்கும் குரலில் நடந்தவை அனைத்தையும் கூறினாள். விஜய், என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்களை பெரிய ஆபத்தில் மாட்டி விட்டுட்டேன். நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் என்று பையை தூக்கி கொண்டு புறப்பட முயன்றாள். மேகலாவின் கையை பிடித்து நிறுத்தினான் விஜய். அவனது கண்களில் கோபமும் அதே சமயம் மேகலாவின் மீதான பேரன்பும் கொப்பளித்தன. மேகலா, என்ன பேச்சு பேசுகிற நீ? ஆபத்து வந்தால் ஓடி போகிறவன்னு என்ன நினச்சியா? உன் கடந்த காலம் உன்னை மிரட்டுதுன்னா உனக்கு முன்னாடி கேடயமாக நிற்க வேண்டியது ஏன் கடமை என்று உறுதியான குரலில் கூறினான். விஜய் உடனடியாக தன் சட்ட ஆலோசகர்களை வரவழைத்து பேசினான். கார்த்திக் செய்த மோசடிகளையும் மேகலாவை அவன் மனரீதியாக கொடுமைப்படுத்தியதற்கான சான்றுகளையும் திரட்டத் தொடங்கினான். மறுநாள் கார்த்திக் பணத்தை பெறலாம் என்ற நம்பிக்கையில் விஜயின் அலுவலகத்திற்கு வந்தான். அங்கே விஜயுடன் காவல்துறை அதிகாரிகளும் நின்று கொண்டிருந்தனர். விஜய் நிமிர்ந்து நின்று கார்த்திக்கை பார்த்து பேசினான். கார்த்திக், மேகலாவை நீ ஏமாற்றி விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து வாங்கினதும் அவளை பணம் கேட்டு மிரட்டுறதும் சட்டப்படி பிளாக்மெயிலிங் குற்றமாகும். அது மட்டும் இல்லாமல் நீ முதல் மனைவியை முறைப்படி விவாகரத்து செய்யாமலேயே வேறொரு பெண்ணை ஏமாற்றி திருமணம் செய்ய பார்த்த ஆதாரமும் என்கிட்ட இருக்குது. கார்த்திக்கின் முகம் வெளுத்து போனது. தான் தோண்டி வைத்த குழியில் தானே விழுந்து விட்டதை அவன் உணர்ந்தான். சட்டத்தின் பிடியில் சிக்கிய கார்த்திக் வேறு வழியின்றி நிபந்தனையற்ற விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து கொடுத்துவிட்டு இனிமேல் மேகலாவின் வாழ்நாளில் குறுக்கிட மாட்டேன் என்று எழுதி தந்துவிட்டு பயந்து ஓடினான். பிரச்சனைகள் அனைத்தும் முடிந்து மேகலாவிற்கு சட்டபூர்வமாக முழுமையான சுதந்திரம் கிடைத்தது.
அன்று மாலை வீட்டிற்கு வந்த மேகலா விஜயின் கால்களில் விழுந்து அழ முயன்றாள். விஜய் அவளை தூக்கி நிறுத்தி தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டான். விஜய், இத்தனை நாள் என்னோட பழைய வாழ்க்கை என் மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரமாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் அதை அடியோடு பிடுங்கி எரிஞ்சிட்டீங்க. ஒரு பொண்ணுக்கு உண்மையான பாதுகாப்புங்கிறது புருஷனோட அதிகாரத்தில் இல்லை, அவனோட அன்பில் தான் இருக்குன்னு எனக்கு புரிய வச்சிட்டீங்க என்று மேகலா உணர்ச்சி பெருக்கில் கூறினாள். இத்தனை நாட்களாக மேகலாவின் மனதிற்குள்ளும் உடலிலும் இருந்த பயமும் தயக்கமும் விலகலும் அந்த நொடியில் முற்றிலுமாக உறைந்து கரைந்தன. விஜயின் மார்பில் தலை சாய்த்த மேகலா தன் கடந்த கால காயங்களை மறந்து தன் கணவனின் அன்பில் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்க தயாரானாள். இருவரின் இதயங்களும் ஒன்று கலக்க அவளது வாழ்க்கையில் நிஜமான மறுவாழ்வு தொடங்கியது. அன்று இரவு வீட்டின் அறை மல்லிகை பூக்களின் நறுமணத்தாலும் மெல்லிய விளக்கின் வெளிச்சத்தாலும் அமைதியாக ஒளிர்ந்தது. மேகலா மெதுவாக விஜயின் அருகில் சென்று அமர்ந்தாள். இத்தனை நாட்களாக அவனுக்கும் தனக்குமான இடைவெளியை பராமரித்த அதே கண்களில் இன்று அன்பும் நன்றியும் மட்டுமே நிறைந்திருந்தன. விஜய் என்ற மென்மையான குரலில் கூப்பிட்டாள். விஜய் புன்னகையோடு அவளது கரங்களை பற்றி கொண்டான். சொல்லு மேகலா, இப்போ உன் மனசு அமைதியா இருக்கா? அமைதியா மட்டும் இல்லை விஜய், ரொம்ப நிறைவா இருக்கு. இத்தனை நாளாக என்னோட பழைய வாழ்க்கையோட நிழல் என்னை பயமுறுத்திக்கிட்டே இருந்தது. ஆனால் நீங்கள் என் மேலே வச்சிருக்கிற அன்பும் மரியாதையும் தான் என்னோட நிஜமான பலம்னு எனக்கு புரிய வச்சிட்டீங்க. என்னை முழுசாக உங்ககிட்ட ஒப்படைக்க நான் தயாராக இருக்கேன் என்று மேகலா உணர்ச்சி பெருக்கோடு கூறினாள். விஜய் அவளது நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டான். இத்தனை மாதங்களாக இருந்த மனத்தடைகளும் உடலின் தயக்கங்களும் உறைந்து போக இருவரின் இதயங்களும் உணர்வுகளும் ஒன்று கலந்தன. மேகலாவின் வாழ்க்கையில் அதுவே உண்மையான புனிதமான தாம்பத்தியத்தின் தொடக்கமாக அமைந்தது. சில மாதங்கள் கடந்தன. மேகலாவும் விஜயும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மிகவும் மகிழ்ச்சியான தம்பதிகளாக வாழ்ந்து வந்தனர். மேகலாவின் முகத்தில் இருந்த பழைய சோகம் மறைந்து ஒரு வித தேஜஸும் புன்னகையும் குடிமுறை கொண்டன. எதிர் வீட்டில் இருக்கும் குழந்தை ரியா இப்போதும் மேகலாவின் வீட்டிற்கு அடிக்கடி வந்து விளையாடிச் செல்வாள். அரவிந்தும் திவ்யாவும் மேகலாவை தங்கள் குடும்பத்தின் சொந்த சகோதரியைப் போல கொண்டாடினர். ஆனால் கடந்த சில நாட்களாகவே மேகலாவிற்கு உடல்நிலையில் லேசான மாற்றங்கள் தெரிந்தன. அடிக்கடி மயக்கம், வாந்தி மற்றும் அதிகப்படியான சோர்வு அவளை முடக்கியது. வேலை பளுவால் வந்த சோர்வாய் இருக்கும் என்று நினைத்து மேகலா அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் ஒரு நாள் காலை சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்த போது மேகலா தலை சுற்றி அப்படியே மயங்கி விழுந்தாள். அங்கிருந்த விஜயின் தாய் சுமதி அம்மாள் பதறி அடித்துக்கொண்டு ஓடி வந்து அவளை தாங்கி பிடித்தார். உடனடியாக விஜய்க்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு மேகலாவை நகரின் முன்னணி மகளிர் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். மருத்துவமனையின் பரிசோதனை அறையின் வெளியே விஜயும் அவனது தாயாரும் பதற்றத்தோடு காத்திருந்தனர். மேகலாவிற்குள் பழைய பயம் மீண்டும் எட்டி பார்த்தது. ஒருவேளை எனக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய நோயோ இல்லை வேற எதுவும் பிரச்சனையா வந்துருச்சோ, என் சந்தோஷம் கொஞ்ச நாள் கூட நீடிக்காதா என்று மனதிற்குள் இறைவனை வேண்டினாள். சிறிது நேரத்திற்கு பிறகு மருத்துவர் புன்னகைத்த முகத்தோடு வெளியே வந்தார். விஜய் சார், கங்க்ராச்சுலேஷன், உங்கள் மனைவி மேகலா 3 மாதம் கர்ப்பமாக இருக்காங்க. அந்த வார்த்தைகள் அங்கிருந்த மூவரின் காதுகளிலும் தேனாய் பாய்ந்தன. விஜய் அதிர்ச்சியிலும் பேரானந்தத்திலும் உறைந்து நின்றான். சுமதி அம்மாளின் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது. ஆனால் படுக்கையில் கிடந்த மேகலாவால் தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. டாக்டர், என்ன சொல்றீங்க? எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு என்னோட பழைய குடும்பத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்களே, எனக்கு தகுதி இல்லைன்னு துரத்துனாங்களே என்று விம்மி விம்மி அழுதாள் மேகலா. மருத்துவர்கள் மேகலாவின் அருகில் வந்து அமர்ந்து அவளது கைகளை பரிவோடு பிடித்து கொண்டார். மேகலாம்மா, உங்களோட பழைய மருத்துவ அறிக்கைகளை நான் பார்த்தேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்கள் பழைய கணவனின் குடும்பத்தினர் தங்களோட குறையை மறைக்கவும் உங்களை மன ரீதியாக கொடுமைப்படுத்தி அடிமையாக வச்சுக்கவும் பொய் சொல்லி ஏமாற்றி இருக்காங்க. மருத்துவர் மேலும் தொடர்ந்தார். அதிகப்படியான மன அழுத்தம் காரணமாகத்தான் உங்களுக்கு இத்தனை வருஷமாக உடல் ரீதியாக சில ஹார்மோன் மாற்றங்கள் இருந்திருக்கு. ஆனால் இப்போது உங்கள் லைஃப் புரிஞ்சுக்கிட்ட ஒரு நல்ல கணவன், அன்பான குடும்பம், மன அமைதி கிடைச்சதும் உங்கள் உடம்பு இயல்பாக மாறிடுச்சு. நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கீங்க என்று விளக்கினார். மருத்துவரின் இந்த வார்த்தைகள் மேகலாவின் நெஞ்சில் இத்தனை வருடங்களாக பூட்டி கிடந்த பெரும் பாரத்தை அடியோடு தகர்த்தெறிந்தன. தன்னை குழந்தை பெற முடியாதவள் என்று முத்திரை குத்தி தெருவில் வீசிய பழைய மாமியாருக்கும் கணவனுக்கும் தெய்வத்தின் தீர்ப்பு இதுதான் என்பதை அவள் உணர்ந்தாள்.
அறைக்குள் நுழைந்த விஜய் மேகலாவை கட்டி அணைத்து கொண்டான். இருவரும் வார்த்தைகள் இன்றி ஆனந்த கண்ணீர் வடித்தனர். பாத்தியா மேகலா, உண்மை என்னைக்கும் மறையாது. உன்னை அசிங்கப்படுத்தினவங்களுக்கு முன்னாடி இறைவன் உன்னை உயர்த்திட்டான். இனிமே உன் வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் என்று விஜய் அவளது தலையை கோதிவிட்டான். செய்தி அறிந்த அரவிந்தும் திவ்யாவும் ஓடி வந்து மேகலாவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். குட்டி ரியா, அக்கா எனக்கு பாப்பா வரப்போகுதா என்று குதித்து மகிழ்ந்தாள். சில மாதங்களுக்கு பிறகு மேகலாவிற்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. தன் கைகளிலும் தவழும் அந்த பிஞ்சு உயிரை பார்த்தபோது மேகலா தன் கடந்த கால கண்ணீரை முற்றிலும் மறந்தாள். ஒரு பெண்ணை அவளது பலவீனத்தை சொல்லி சமூகம் ஒதுக்கும்போது நம்பிக்கையும் சுயமரியாதையும் தவறாத நேர்மையும் இருந்தால் காலம் அவளுக்கு மிகச்சிறந்த வாழ்வை பரிசீலிக்கும் என்பதற்கு மேகலாவின் வாழ்க்கையே சான்றானது. துயரங்களின் இருளை கடந்து அன்பினாலும் தன்னம்பிக்கையினாலும் மேகலாவின் வாழ்க்கை ஒரு பரிபூர்ணமான நந்தவனமாக மாறியிருந்தது. தேங்க்யூ.